எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகர் பிஜி சிங். அதாவது இங்கு புக்கிட் ஜோங் திமியாங் மாவட்டத்தில் சிரம்பான் நகரத்தில் நெகிரி சிமிலான் மாநிலத்தில் மலேசியா நாட்டில் குடியிருக்கும் ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலயத்தில் மார்ச் மாதத்தில் 9ஆம் தேதியில் மரியாதைக்குரிய திருவீரன் மற்றும் தலைமை குருக்களாக சிவாச்சாரியா தனபாலின் தலைமையில் ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் முன்னோடியான் மதுரை வீரன் பேச்சியம்மா மற்றும் முனீஸ்வரர் ஆகியோருக்கு மகா கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மற்றும் இந்த விழாவில் முன்னிட்டு நான் ஒரு பக்தி பாடல் நான் பாடினேன். இது ஒரு சினிமா மெட்டு, தேனிசை தென்றலின் இசை. அதை வரிகள் நான் மாற்றி இந்த பாடலை ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலயத்துக்காக நான் அர்ப்பணித்தேன். இந்த ஆலயம் பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம். இந்த ஆலயம் தோராயமாக 80 வருடங்களாக உள்ளது. சொக்கமா தோட்டப்புறத்தில் அமைந்த ஒரு சிறிய ஆலயம் இப்போது பெரிதாக உருவானது. இப்போது நீண்ட நாளுக்கு பிறகு மரியாதைக்குரிய திருவீரன் ஒரு முக்கிய நபராக முன்வந்து அதை பக்கபலமாக இருந்த ஆலய உறுப்பினர்கள், பக்தர்கள், நண்பர்கள், நன்கொடை மற்றும் நிதி உதவி செலுத்தும் அனைத்து நல்ல உள்ளங்கள் மற்றும் உன்னத தொண்டுகள் செஞ்ச அனைத்து தொண்டர்களோட இந்த மகா கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நடந்தது. எல்லோருக்கும் இந்த வேளையில் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் மற்றும் மிக்க நன்றி. அடுத்தபடியாக இந்த மகா கும்பாபிஷேகத்தை தலைமை குருக்களாக பணியாற்றி சிவாகாம பிரதிஷ்ட ரத்னா, சிவாகாம கும்பாபிஷேக ரத்னா, சிவாகாம ரத்னா, சிவாகாம சாக்தமணி அகுர சிவம் சிவஸ்ரீ சு தனபாலன் சிவாச்சாரியார் தான். இவர் சிறு வயதினிலே பூநூல் உபநயனம் பெற்று தோராயமாக 30 வருடங்களாக இங்கு சிகமாட் மாரியம்மன் ஆலயத்தில் தலைமை குருக்களாக இன்று வரை பணியாற்றி வருகிறார். இவர் தோராயமாக 300 400 வரை மகா கும்பாபிஷேகம், சாதகம் மற்றும் ஆச்சாரியம் செய்திருக்கிறார். இவர் ஒரு திறமையான சிவாச்சாரியார். இவருடைய திறமையும் நிபுணத்துவத்தை பார்த்து பல வெளிநாடுகளில் இவரை அழைத்தார்கள். தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூர் நாட்டில் கும்பாபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தினார். இவருடைய புகழ் மலேசியா மற்றும் இல்லாமல் பல வெளிநாடுகளில் பரவி உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சிவாச்சாரியார் கிடைத்தது நமக்கெல்லாம் ஒரு பெருமைதான். இவருக்கு இந்த வேளையில் நன்றியும் மற்றும் பாராட்டுகளும். இந்த மகா கும்பாபிஷேகத்தை 2 முக்கிய குருக்கள் கலந்து கொண்டார்கள். முதலாவதாக ஜோதிட தென்றல், ஜோதிட கணிதர், நவசக்தி விபூஷணம், சிவாகாம கிரியா பூஷணம், ஈசான சிவம், சிவஸ்ரீ கி பா மயில்வாகன சிவாச்சாரியார். இவர் ஜாதகத்தில் நிபுணர். இவர் இப்போது சிலியாவ் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு இந்த வேளையில் நன்றியும் பாராட்டுகளும். அடுத்தபடியாக சிவாகாம கும்பாபிஷேக ரத்னா சுவயம் பிரகாச சிவாகாம ஞானபானு, சிவாகாம ரத்னா சிவஸ்ரீ கி சண்முக சிவாச்சாரியார். இவர் மலாக்காவில் ஸ்ரீ சுப்பிரமணியம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இப்போது பணியாற்றி வருகிறார். இவருக்கு இந்த வேளையில் நன்றியும் பாராட்டுகளும். இந்த மகா கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்ட மற்றும் சீர்வரிசைகள் கொண்டு வந்த அனைத்து பக்தர்களுக்கு நன்றி. என்னோட காணொலி பாடலை பார்த்து எல்லோரும் ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன், மதுரை வீரன், முனியாண்டி, முன்னோடியான் மற்றும் பேச்சி அம்மாவின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஓம் சக்தி. நன்றி, வணக்கம். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கவா, வீரபத்ர காளியம்மா எல்லையில் வருகைத்தான். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கவா, வீரபத்ர காளியம்மா எல்லையில் வருகைத்தான். தெற்கால ஓடுற நதிகள் எல்லாம் சொந்தங்கள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துகள் கூறட்டுமே. எங்கள் காளியம்மா நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, எல்லாமே நீதானம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கவா, வீரபத்ர காளியம்மா எல்லையில் வருகைதா. அம்மாவின் கருணையும் அளவில்லாத பாசம்
வீரபத்ர காளியம்மா உந்தன் புகழை எல்லாம் நான் பாடணும் நித்தம் நித்தம் எல்லோருக்கும் நல்வாழ்த்தணும் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு புட்டுன்னு வச்சுக்கவா வீரபத்ர காளியம்மா எல்லையில் வருகைதா தெற்கால ஓடுற நதிகள் எல்லாம் சொந்தங்கள் பாடட்டுமே வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாக்குகள் கூறட்டுமே எங்கள் காளியம்மா நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது எல்லாமே நீதானம்மா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சிக்கவா வீரபத்ர காளியம்மா எல்லையில் வருகிறா மாசி மாதத்தில் 25ஆம் நாளில் திருக்கூட நீராட்டு பெருவிழாவில் அம்மன் பெருவிழாவில் ஊரெல்லாம் கொண்டாடும் கும்பாபிஷேகம் திருவீரன் தலைமையில் மிக அற்புதம் அது மிக அற்புதம் சிவச்சாரியார் கணபாலும் பல குருக்களும் சேர்ந்து பூஜைகள் ஹோமமும் எல்லாமே நல்லபடியாக நடந்து வாழ்த்துதான் கூறாது ஊர் மக்கள் தான் கண்ணுபட போகுது ஊர் பார்வைதான் தொட்டு கும்பிட்டுட்டு புட்டுன்னு வச்சுக்கவா வீரபத்ர காளியம்மா எல்லையில் வருகைதா தெற்கால ஓடுற நதிகள் எல்லாம் சொந்தங்கள் பாடட்டுமே வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துகள் கூறட்டுமே எங்கள் காளியம்மா நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது எல்லாமே நீதானம்மா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன வச்சிக்கவா வீரபத்ர காளியம்மா எல்லையில் வருகைதா